ஆண்டவருடைய நாமம் மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? அற்புதமான ஒரு பாடம். நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா, இல்ல நமக்கு பிரியமா இருக்கா, மனிதர்களுக்கு பிரியமா இருக்கா என்பது குறித்து இந்த நாள்ல வேத வசனத்தின்படியாக நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி யோசிக்கிறீர்கள்? எப்படி பிளான் பண்ணுகிறீர்கள்? இவைகள் எல்லாமே பிதாவாகி தேவனுக்கு விருப்பமானவைகளா, பிரியமானவைகளா, அவைகள் அனுகூலமானவைகளா, அவருக்கு மகிமை கொண்டு வருமா, அல்லது நமக்கு அது பிரியமா இருக்குமா என்பது குறித்து வேத வாக்கியம் இந்த நாள்ல ஒரு கேள்வியோடு கூட நம்மோடு கூட பைபிள் நம்மோடு கூட பேசுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலக மக்களை நாம் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையில மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில சுயமாக நம்முடைய விருப்பத்தின்படி மனிதர்களுக்கு விருப்பமாக எப்படி நடக்க வேணுமோ அதை நடந்து நாம் காட்டுவோம். நம்முடைய செய்கையில, கிரிகளில, அன்பில பலவிதமாக அது பிரியமா இல்லாவிட்டாலும் அவ்வண்ணமாகவே நாம் கொஞ்சம் மாடலாக நடிக்க கூட ஆரம்பிப்போம், இல்லைங்களா? ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல நடிக்க முடியாது. நடிகர்கள் யார்? அவர் உள்ளத்தில் யோசித்தா கூட அவருக்கு நன்றா தெரியும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எல்லாமே இருதயத்துல மறைந்து இருக்கிற அத்தனையும் அவருக்கு வெளிரங்கமாக காணப்படும் என்பது குறித்து உங்களுக்கு நன்றாவே தெரியும். தேவன் நம்மோடு பேச வேண்டுமானால் நாம் பைபிளை அனுதினமும் படிக்க வேண்டும். நாம் தேவனோடு பேச வேண்டுமானால் நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். எனவே எனக்கு அருமையானவர்களே, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில எவ்ரிடே யுவர் லைஃப், வாட் டூயிங் யூ, என்ன செய்கிறீங்க உங்க வாழ்க்கையில? அனுதினமும் காலையில் எழும்பி பல்ல வளைக்கி ரெடி ஆகி காஃபி குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு எல்லாமே எவ்ரிதிங், வேலைக்கு போகிறோம், மறுபடியும் வருகிறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், மறுபடியும் படுக்கிறோம், மறுபடியும் தூங்குறோம், மறுபடியும் எழும்புறோம், மறுபடியும் ரெடி ஆகிறோம். இதே ரொட்டேட் எவ்ரிடே, இல்லைங்களா? பிள்ளைங்களும் அதே தான் படிக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க, படிக்க போறாங்க, மறுபடியும் வராங்க, படுக்கிறாங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, மறுபடியும் ரெடி ஆகி, இப்படி எவ்ரிடே ரொட்டேட். பட் தேவனுக்காக நம்ம ஏதாகிலும் அந்த ரொட்டேட் அதுல அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக ஒதுக்கி வைக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம், பைபிள் படிக்கிற நேரம், ஆலயத்தை போகிற நேரம், பைபிள் ஸ்டடி போகிற நேரம், உபாச கூட்டத்துக்கு போகிற நேரம், ஆராதனை போகிற நேரம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற நேரம், கொடுக்கிற நேரம், ஆலயத்தை சுத்தம் செய்கிற நேரம், ஆண்டவருடைய பணியில எதை செய்ய வேண்டுமோ அவைகளில் ஈடுபடுகிற காரியங்களில் நம்ம இடத்துல உண்டா இல்லையா என்பது குறித்து சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல உதவி செய்ய வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட விசேஷமாக நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா? அற்புதமாக ஒரு வார்த்தை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்க படிங்க, உங்களுக்கு நன்றா தெரியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானது எது என்று நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பைபிள் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள் நாம் படிக்கிறோம். நாம் அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டுமா? தேசத்திற்காக அமைதியாக குடும்பம் நடத்தும்படி, அமைதியாக வாழ்ந்திருக்கும்படி, ராஜாக்களுக்காக, தேசங்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இப்படி செய்வது பிதாவாகி தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? நாம் தேசத்தில் அனுதினமும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைங்க அனைவரும் ஒவ்வொரு நாளும் முழங்கால படிட்டு நம்ம நாட்டுக்காக, நம்ம வீட்டுக்காக,
நம் மக்களுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, அரசாங்கத்துல பணிபுரிவுகளுக்காக, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக, இப்படியாக சிஎம்முக்காக, ஜனாதிபதிக்காக, கேபினெட்டில் நம்முடைய பாராளுமன்றத்தில் இருக்கிற கேபினெட்ல வேலை செய்கிற அத்தனை பேர்களுக்காக, அந்த அரசாங்கத்துல துறையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்காக நாம் அனுதினமும் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். மிலிட்டரி படையானாலும், நம்ம தேசத்தை காக்கிற காவலாளர்கள், போலீஸ்காரர்கள், தூய பணியாளர்கள், ஆபீஸ் வேலை செய்கிறவர்கள், அரசாங்கத்துல வேலை செய்கிறவர்கள், அத்தனை பேருக்காக நாம திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். தேவன் அதை தான் விரும்புகிறார். தேசத்துல நம்ம அமைதியா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, சமாதானமா இருக்கணும்னா, நம்முடைய கடமை ஜெபிக்கிறது அதிகாரிகளுக்காக. ஆவணமாகவே நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்படியாகவே இது தேவனுக்கு பிரியமா, இது காரியங்களை செய்வதனால, ஜெபிக்கிறதுனால அதை செய்யணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், செம்மையானவருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா. நீதிமொழிகள் 15 8ஆம் வசனத்துல. 29ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம், அவர் செம்மையானவர்கள் அல்லது நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் விருப்பப்பட்டு கேட்கிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிறவைகள் அனுதினமும் தேவனுக்கு பிரியமானவைகளா இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு பிரியமானதா இருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் மனிதர்களுக்கு பிரியமா இருக்கிறதா? இவைகள் மத்தியில நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாரை நம்ம அப்படியாக அவங்கள நம்ம சேவிக்கத்தக்கதாக அவங்களுக்கு சேவை செய்கிறோம், அவங்களுக்கு பிரியமா நடக்கத்தக்கதாக சேவை செய்கிறோம்? பைபிள் நம்ம பார்த்து அழகா கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல இயலாதா என்ற நிலையில இந்த நாள்ல யோசிக்கிற அளவில் நிற்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்துல தரிசனமாகி அற்புதமான ஒரு வார்த்தை கேட்கிறார். 5ஆம் வசனத்துல, நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். அவர் கிபியான்ல 1000 பலிகளை இட்டு ஆண்டவருக்கு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பலியிட்டு பலிகளை செலுத்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் தரிசனமானார், நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 12 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்களை நீங்கள் 5ஆம் வசனத்துல நீங்கள் பார்த்தா, நீ உனக்கு விருப்பமானது என்னிடத்தில் கேள். சாலமோன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நான் சிறுவனா இருக்கிற, போக்குவரத்துமா இருக்கிறேன், நீங்க என் தகப்பன் இடத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றினீங்க. அவருடைய மகனாகிய நான் இன்றைக்கு நிற்கிற நம்முடைய சமூகத்துல எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க என்று பிரார்த்தனை செய்தா, அந்த பிரார்த்தனை ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. அந்த உகந்த விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் ஞானவான் அப்படிப்பட்டவனா இராதபடிக்கு ஒன்னிலே திரளான கடற்கரை மணலை போல அதிகமாக உனக்கு நான் ஞானத்தை தரேன் என்று ஞானத்தை தந்தாரு பாருங்க. அந்த ஞானத்தை நிமித்தமாக அவர் அற்புதமாக அதை பெற்றுக்கொண்டு ஆச்சரியமாக தேவனுக்கு மகிமை செலுத்தினார். ஆண்டவருக்கு உகந்ததா இருந்ததான் பாருங்க. 10ஆம் வசனத்துல சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா, இந்த ஜனங்களை நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்கதான ஞானத்தை வகையறுக்கத்தக்கதாக எனக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பன் நடந்த வழியெல்லாம் நீ நடு, நீ கேட்டதும் கேளாததுமாக அதிகமான ஞானத்தை நான் உனக்கு தாரேன். எபேசியர்ல படிக்கிறோம் இல்லையா, 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான காரியத்தை தேவன் செஞ்சார் என்று வேதத்துல வாசிக்கும். இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தை. தேவன் நம் நினைக்காததை, இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த உடனே அவர் செஞ்ச காரியம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள் வரை என வாசிக்கிற சகல கிழக்கத்தின் புத்திரர்கள் அவருடைய ஞானத்தை பார்ப்பதற்கு ஓடி வந்தார்கள். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1500, லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு செவுரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம் முதலாய் தாவரங்களை குறித்தும் மிருகங்களையும் பறவைகளையும் ஊர் பிராணிகளையும் மச்சங்களையும் ஆகியவைகளை குறித்து வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ஜனங்களிடத்திலும் இருந்து நானா ஜாதிகளும் நானா ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கும்படியாக ஓடி ஓடி வந்தார்கள். தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த அறிவு, தேவன் கொடுத்த புத்தி, தேவன் கொடுத்த அறிவு,
அறிந்து கொள்ளுகிற உணர்வு அற்புதமாக இந்த சாலமோனை பார்ப்பதற்காகவே வந்தார்கள். காரணம், ஞானத்தை ஆண்டவர் அற்புதமாக சாலமோனுக்கு கொடுத்தார். ஆகவே அவருக்கு பிரியமானதை செய்யணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு டீச் பண்ணுங்க. ஓ லார்ட், டீச் மீ. அதனால மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாழ்மையும் சாந்தமும், நான் சாந்தமும் மன தாழ்மையும் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல யார் சொல்லுவான் அந்த வார்த்தை? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு யாரு சொல்லுவான்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எப்படியாகிலும் 140 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள், உலகத்துல இருக்கக்கூடிய 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு தெய்வத்தாண்ட கற்றுக்கொள்ள முடியும். ஞானத்தை அவர் கற்றுக் கொடுப்பார். தாழ்மையா இருக்கிறார், சாந்தமா இருக்கிறார், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், வல்லமுள்ளவர், நம்மளை உண்டாக்கினவர், உலகத்தை உண்டாக்கினவர். அவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் பைபிள்ல எழுதி நமக்கு கருத்துல தந்திருக்கிறார். அவர் நமக்கு போதிப்பார். அவர் போதித்தால் அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆகவே அவர் போதித்தாரன்னா அற்புதமா இருக்கும். பாருங்க, நீங்க என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தரை பயப்படுதல ஞானம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். நீதிமான்களுக்கு என்று கர்த்தர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஞானத்தை வான்னு கூப்பிடு. கர்த்தரை பயப்படுதல ஞானம், கர்த்தரை பயப்படுதல் ஆயுசு நாட்கள், கர்த்தரை பயப்படுதல அறிவு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உங்களில் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிற இடத்துல கேட்க கடவா, அவர் சம்பூர்ணமா கொடுப்பார் ஞானத்தை. சாலமோன் அடைந்தார், சாலமோன் பெற்றுக்கொண்டார், அதை ஜெபத்து மூலமா பெற்றுக்கொண்டார். நாம் தேவனிடத்துல பேச வேண்டும் என்றால் ஜெபத்து மூலமாக பேச வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டுமென்றால் பைபிள் அனுதினமும் படிக்க வேண்டும். தேவன் என்னோடு கூட பேசுவார். எஸ், ஒவ்வொரு நாளும் பேசுவார். இரண்டாவதாக, அநேகர் ஜெபம் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக ஜெபத்தை ஒரு ஏடிஎம் கார்டு மேலே யூஸ் பண்றாங்க. எப்போ பணம் வேணுமோ அப்போ பணம் எடுத்துக்கிறீங்களே, அந்த மாதிரி போன உடனே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வீடு தாரும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வாகனம் தாரும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வேலை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பைக் தாரும். ஏடிஎம் கார்டுன்னு நினைச்சுக்கிறான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த 2 பேர் வராங்க அங்க ஜெபிக்க. சுயநலம் உள்ளவன் ஒருத்தன், பரிசேயன். பரிசேயன் அந்த பக்கத்துல இருக்க ஆயக்காரனை பார்த்து சொல்றான், வாரத்தில் 2 தரம் நான் 2 times ஐ ஆம் பாஸ்டிங், எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் வருமானத்துல தசமபாகம் கொடுக்கிறேன். இந்த மனுஷனை போல இல்லை என்று சுட்டி காட்டுகிறான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று கண்கள் ஏறெடுத்து வானத்துக்கு மார்பல் அரித்து கொண்டு பாவியாகி என் மேல கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை கேட்டு தவறாக எழுதி வைத்தார். அவனுடைய வாழ்க்கை சுயநலம் உள்ளவன், துன்மார்கன், பாவி என்று எழுதி வைத்தான். சங்கீதம் வாசிக்கிறோம், என் ஜெபம் மறுபடியும் என் மடியில பாவமாக விழுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் சுயநலத்துக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும், ஆனா ஆண்டவர் பதில் தர மாட்டான். அதை எழுதி நமக்கு புத்தி வர வைப்பான். ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல நாம் வாசித்தோம் இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் தேசத்திற்காக ஜெபிக்க சொன்னார், அதிகாரிகளுக்காக ஜெபிக்க சொன்னார். மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காக, தேசத்தில் அதிகாரிகளுக்காக, மக்களுக்காக, பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தை அற்புதமாக இருக்கிறது. உபவாசிக்கிற நாட்களில் ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வாக்கியங்களை வாசிக்கிறோம். உபவாசிக்கிற நாட்களில் ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வாக்கியங்கள். உபவாசிக்கிற நாட்களில உங்க வேலையை நீங்க கட்டாயமா செய்யறீங்க. நீங்க கட்டாயமா உங்க வேலையை செஞ்சுட்டு அது பிற்பாடு வந்து உங்க ஆத்துமாக்களை அங்க ஒடுக்குறீங்க, பிரார்த்தனை செய்யறீங்க. ஆனா ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல, கட்டுண்டவனை கட்டப்பட்டு இருக்கிறவனை கட்ட வைப்பதும்
ஆதரற்றவனுக்கு ஆகாரம் கொடுப்பதும், நன்மை செய்வதும், ஆகாரம் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், இப்படி நன்மை செய்வதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நீங்கள் உபவாசம் இருக்கிற நாட்கள்ல மிச்சம் பண்ற ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய காசு காணிக்க போறீங்களா, இல்ல ஏழை கொடுக்குறீங்களா, சேர்த்து வைக்கிறீங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்க. அவ்வளவு வசனத்துல சொல்றார், எனக்கு உகந்த உபவாசம் இதுவல்லவோ. ஆண்டவர் அற்புதமா கேட்கிறார் பாருங்க. மத்தியில் இந்த சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் வாசிக்கிறோம். நீங்கள் உபவாசிக்க நாளில நீங்கள் எப்படி இருக்கணும் என்றால், உங்க முகத்தை கழுவி, உங்க தலைக்கு எண்ணெய் பூசி, உங்களை நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அழகா இருக்கணும். சில பேர் உபவாசமா இருப்பாங்க. முகவாடல், என்னங்க நீங்க சோர்வா இருக்கிறீங்க? ஓ, ஐ ஆம் ஃபாஸ்டிங். அங்கே தீர்ந்தது உங்களுடைய பலன். எனவே அந்த உபவாச நாட்களில் உணருங்கள், மனம் திரும்புங்கள், மன்னிப்பு கொடுங்கள், மன்னிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் டிப்டாப்பா இருக்கணும் அந்த உபவாச நாட்கள். அதான் ஆண்டவர் விரும்புறார். சகரியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில, நீங்கள் உபவாசம் இருக்கிற நாட்களில நீங்கள் உங்களுக்கென்றவல்லவா உபவாசமா இருந்தீங்க. உங்க பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு உபவாசம், உங்க வீடு கட்டுறதுக்கு உபவாசம், வண்டி வாங்குறதுக்கு உபவாசம், கார் வாங்குறதுக்கு உபவாசம், வேலை கிடைக்கிறது உபவாசம், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகிறதுக்கு உபவாசம், உங்களுக்கு சபை கட்ட உபவாசம், ஊழியம் செய்ய உபவாசம், உங்களெல்லாம் உங்களுக்கே சுயநலத்துக்காகவே நீங்கள் உபவாசம் இருந்தீங்க. ஆண்டவருக்காக உபவாசம். ஆண்டவருக்காக உபவாசம் என்னங்க? அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு, அவருடைய பணியை செய்வதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவருடைய ரகசியங்களை வேதத்தில் இந்த கற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம கைட் பண்ணுவதற்காக, என் ஆண்டவருக்காக நான் உபவாசமா இருக்கேன். தேவனிடத்துல கற்றுக்கொள்வதற்காக உபவாசமா இருந்த நாட்கள்ல ஜெபித்து பாருங்க, பைபிளை வாசித்து பாருங்க, லைஃபே வித்தியாசமா இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான கத்தோலிப்பில் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவான ஒரு உபவாசமா இருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவான ஒரு உபவாசமா இருந்த நாட்களில் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் தேவனுக்கு பிரியமா இருந்த பிசாசால் சோதிக்கப்பட்டு அந்த சோதனை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, என் நேசகுமாரன் எனக்கு பிரியமானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை பைபிளை வாசித்து நான் பலியாக போக வேண்டும், என்னுடைய அப்பாவின் வேலை செய்ய வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே பிதாவாகிய தேவன் என்னுடைய நேசகுமார், எனக்கு பிரியமானதை செய்வான், எனக்கு பிரியமானதை நடப்பான், என்னுடைய சித்தத்தை செய்வான் என்று என் நேசகுமார் என்று சொன்னார். நீங்க செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். எசேக்கியேல் ராஜா, உங்களுக்கு தெரியும் ஜெபம் எப்படி இருந்தது என்று. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் வியாதியை குணமாக்கினேன், 15 வருடங்கள் மீண்டும் கூட்டி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஜெபம் அப்படி இருந்தது. ஆசா ராஜா 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 1 முதல் 7 வசனங்கள், ஆசா ராஜா 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 7 வசனங்களை நீங்கள் வாசித்தா, கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வழிகளை நடந்தார் ராஜா. நிறைய பேர் ராஜாக்கள், யோசேப்பு ராஜா, யோசே 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல அற்புதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. கடைசி அதிகாரத்துல உல்தாள் என்றும் தீர்க்கதரிசியானவள், 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள், உல்தாள் தீர்க்கதரிசி அந்த ராஜாவை குறித்து எழுதுறான். உன் நாட்கள் தீங்கு வராது, ஏனென்றால் நீ தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து. உசியா ராஜா, யோசபத் ராஜா 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல, எதிரிகள் வருகிறார்கள், அவர்களை முன்னதாக உபவாசித்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஆபிரகாமை ஞாபகப்படுத்தி, முற்பிதாக்கள் ஞாபகப்படுத்தி, அந்த இடத்தை ஞாபகப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். தேவன் யுத்தம் செய்து சத்துருக்களை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு, நம்ம உபவாச நாட்கள் எப்படி இருக்கு, தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கு, அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஜெப ஜீவம் எப்படி இருக்கு, வேத வசனம், விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவரை பின்பற்றுகிற காரியங்கள், பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்காக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமா வாழ்கிறோமா என்பது குறித்து சிந்திக்க வேண்டிய நிலையில நாம் நிற்கிறோம், தேவனுக்கு பிரியமாக. ஆகவே
ரோமர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மா எப்படி இருக்கு? ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்துல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தம் உங்களில் நிறைவேறும். அப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து பிரியமான ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கா? நம்முடைய பாடல்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை யாருக்கு பிரியமா இருக்குது? நமக்காகவா, மக்களுக்காகவா? தேவனுக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் விரும்புகிறார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22, 23 சவுலோடு கூட சாமுவேல் ஆனவர் பேசுகிறார். சாமுவேல், நான் சொன்ன காரியத்தை நீ ஏன் செய்யவில்லை? சவுல் சாமுவேல் மூலமாக சவுலோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சவுல் ராஜாவே, நீ ஏன் ஆண்டவருக்கு அவருடைய சித்தத்தை செய்யவில்லை? அமிலேக்கரை முறியடிக்கவில்லை? அவருடைய மிருக ஜீவன்களால் எடுத்துக்கொண்டு நலமானதை எடுத்துக்கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, செவி கொடுப்பதும் கீழ்ப்படிதலும் எனக்கு பிரியமான பலி என்றார். அவருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து செய்யும். சவுல் செய்யவில்லை. இவைகளெல்லாம் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்தை ஏற்றவன். அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 22 வசனத்துல, தாவீது என்னுடைய இருதயத்தை ஏற்றவன் என்று சொல்லி தேவன் அழகாக வர்ணித்து காட்டுகிறதை பார்க்க. தேவனை ஆராதிக்கிறதுல, துதிப்பதில், பாடுவதில், ஆராதனை செய்வதில், ஆண்டவருடைய வழியில நடப்பதில், கர்த்தாவே உமக்கு பிரியமானது எனக்கு போதித்தருளும், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்ன மன்னியும் என்று கதறி ஆண்டவருடைய சமூகத்துல ஆராய்ச்சி செய்வோம். வேத வசனத்தை கேட்கவும், அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கவும், அதிகாலையில கை கூப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கவும் தன்னை ஒப்பு கொடுத்த தாவீது. ஆகவே என் இருதயத்தை ஏற்றவன் என்று சொன்னார். எபிரேயர் 11 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா, அற்புதமான ஒரு பாடம். எபிரேயர் 11 அதிகாரம் முழுக்க 1 வசனம் முதற்கொண்டு 40 வசனங்கள் உண்டு. இவைகள் 3 வசனம் முதற்கொண்டு ஆபேலுடைய விசுவாசம், ஏனோக்குடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், நோவானுடைய விசுவாசம், ஈசாக்கினுடைய விசுவாசம், யோசேப் மோசேயினுடைய விசுவாசம், ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம், ஆகாப் என்னும் வேசியனுடைய விசுவாசம், தாவீது, எப்தா, சாமுவேல், தீர்க்கதரிசிகள், விசுவாச வீரர்கள், அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மகிமைப்பட்டார். எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதுமாக 12 வசனம் 1 வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? வேதம் அழகாக சொல்லப்படும். எனக்கு அருமையான கத்தோடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா, மனிதர்களுக்கு பிரியமா இருக்கா? யாருக்கு பிரியமா இருக்குது என்பது குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. ஆகவே எனக்கு அருமையான கத்தோடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே இந்த நாளில் கூட விசேஷமாக நல்ல செய்தியை கேட்கத்தக்கதா கர்த்தர் நமக்கு உதவி செய்தா. நாம் எதை செய்தாலும், என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும், தேவனுக்கு மகிமையா இருக்கணும், அற்புதமான தேவனுக்கு மகிமையா இருக்கணும். தேவனுக்காகவே நாம் பேச்சு, மூச்சு, நடக்க எல்லாமே அப்பாவை மகிமைப்படுத்துகிற அளவுல நாம் நடந்து காட்டணும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிறவைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you.